ஹாய் காய்ஸ், வெல்கம் டு உருட்டுலேருந்து. இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா நண்டு தொக்கு மட்டும் கிடையாது. நண்டை எவ்வளோ நேரம் குக் பண்ணணும், எப்படிலாம் குக் பண்ணலாம், என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இதெல்லாம் தெரியணுமா? வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நண்டை நல்லா க்ளீன் பண்ணிக்கிடணும். உங்களுக்கு க்ளீன் பண்ண தெரியல, உங்களுக்கு அதுக்கும் வீடியோ வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம அந்த வீடியோ போஸ்ட் பண்ணிடலாம். நண்டை வந்து நல்லா க்ளீன் பண்ணிடலாம். அதுக்குள்ளே வேஸ்ட்லாம் நிறைய இருக்கும். ஸோ அதை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா அலம்பி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சிடலாம். பார்த்தீங்களா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு. இப்போது இதை வச்சு தான் நம்ம வந்து தொக்கு பண்ண போகிறோம். இப்போ தொக்குக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம் பார்த்துடலாம். 50 கிராம் நான் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். அதுக்கு 100 கிராம் தக்காளி, அதை பொடிசா கட் பண்ணி எடுத்துக்கலாம். 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். நண்டுக்கு ரொம்ப மசாலா ஆட் பண்ணவே கூடாது. ஏன்னா ரொம்ப மசாலா ஆட் பண்ணால் மசாலா சாப்பிட்ட மாதிரி இருக்கும், நண்டு சாப்பிட்ட மாதிரி இருக்கவே இருக்காது. அதுக்காக கொஞ்சம் மசாலா தான் ஆட் பண்ணியிருக்கேன். 3 மசாலாக்கள் தான். என்னன்னா மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், வத்தத்தூள் 1.5 டேபிள் ஸ்பூன். ஒரு கடாயில எண்ணெயை ஊத்திட்டு எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கணும்னா நான் முன்னமே சொல்லியிருக்கேன், லைட்டா உப்பு ஆட் பண்ணணும்னு. அதே மாதிரி ஆட் பண்ணி நல்லா வெங்காயத்தை வதக்கிக்கோங்க. இதுல நான் கடுகு ஜீரகம் எதுவுமே நான் சேர்க்கல. ஏன்னா நம்ம கறி மசாலா சேர்த்துருக்கோம். கறி மசாலா சேர்த்ததுனால கறி மசாலால நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்கும். இதுக்கு மேலும் நீங்க நிறைய ஃப்ளேவர் நீங்க ஆட் பண்ணீங்க அப்படின்னா சாப்பிடும்போது அந்த ஃப்ளேவர் தான் உங்களுக்கு டாமினேட் பண்ணும். நண்டு நீங்க ருசிச்சு சாப்பிட முடியாது. அதுக்காக கொஞ்சோண்டு இன்க்ரீடியன்ஸ் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிட்டு இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் லைட்டா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டோட ராஸ்மெல் போனதுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணி லைட்டா வதக்கிக்கோங்க. இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உப்புன்னு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நண்டை இப்போ எப்படி பண்ணலாம்? நண்டை வந்து கிரேவி, ஃப்ரை, தொக்கு இப்படி எப்படி பண்ணாலுமே நண்டை வந்து ட்ரையாக பண்ணக்கூடாது. ஏன்னா நண்டில் கொஞ்சம் தண்ணி பசை இருக்கணும். எதுக்காக அப்படின்னா ட்ரையாக இருந்ததுன்னா நீங்கள் சாப்பிடும்போது அந்த சதையை மட்டும் நீங்கள் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும். எதனால அப்படின்னா நீங்கள் அதை சாப்பிடும்போது அந்த நண்டை நீங்கள் கடிக்கும்போது அந்த தண்ணி ஃபஸ்ட்டு அந்த ஜூஸை நீங்கள் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த சதையை நீங்கள் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அப்படி சாப்பிட்டாதான் நண்டு நல்லா இருக்கும். அதனால நீங்கள் எப்போ நண்டு பண்ணாலும் ட்ரையாக பண்ணாமல் கொஞ்சம் அது தண்ணி பசமாக இருக்கிற மாதிரி நீங்கள் பண்ணணும். இப்போ மசாலா எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. மசாலாலையுமே கொஞ்சம் ராஸ்மெல் இருக்கும். அதனால என்ன பண்ணணும்னா மசாலாவையும் ஒரு 2 நிமிஷம் லைட்டாக நீங்கள் வதக்கிக்கோங்க. மசாலாவை நல்லா வதக்கிக்கோங்க. மசாலா நல்லா வதங்கிருச்சு அப்படின்னா எண்ணெய் தனியாக மசாலா தனியாக பிரிஞ்சு வரணும். அப்படி பிரிஞ்சு வந்துருச்சு அப்படின்னா நம்மளுடைய மசாலா பர்ஃபெக்டாக குக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ மசாலா சூப்பராக ரெடி ஆயிட்டு இப்போ கழுவி எடுத்து வச்சிருந்தோம்ல நண்டு, அந்த நண்டை வந்து இந்த மசாலாவில் ஆட் பண்ணிக்கலாம். நண்டோட குக்கிங் டைம் வந்து எனக்கு இந்த நண்டு ஃபுல்லாக குக் பண்ணி முடிகிறதுக்கு ஒரு 9 நிமிஷம் ஆயிடுச்சு. இது நீங்கள் பெரிய நண்டாக எடுத்துருந்தீங்க அப்படின்னா கூட ஒரு 5 நிமிஷம் ஆகும். ஸோ நண்டு கரெக்டாக உங்களுக்கு வேகணும் அப்படின்னா சின்ன நண்டு பொடி நண்டாக இருந்ததுன்னா 9 நிமிஷம் ஆகும். இப்போ நண்டுல வந்து லைட்டா தண்ணி தெளிச்சுக்கோங்க. தண்ணி ஊற்றக்கூடாது, தண்ணி தெளிக்கணும். ஏன்னா நண்டுல இருந்து நம்மளுக்கு தண்ணி விடும். அதனால லைட்டா தண்ணி தெளிச்சு விட்டுட்டு அதே மாதிரி கரண்டி வச்சு நம்ம கிண்டி விடவே கூடாது. ஏன்னா நண்டு உடஞ்சிரும். அதனால லைட்டா புரட்டி போடணும். அவ்வளோதான். புரட்டி போட்டுட்டு நம்ம மூடி வச்சு மூடிடணும். 9 நிமிஷம் கழிச்சு திறந்து பார்த்தா நம்மளுடைய நண்டு தொக்கு சூப்பரா ரெடியா இருக்கும். அதை நீங்க சுவைச்சு பாருங்க, வாயில சுவை நாட்டியமாடும். உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி உங்களுக்கு நிறைய டிஷ்ஷஸ் வேணுமா கீழே கமெண்ட் பண்ணிருங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ.